உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். ஆவடி பருத்தப்பட்டில் உள்ள மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்லூரி நிர்வாகம், முதல்வர், பேராசிரியர் மற்றும் மாணவர்கள் சார்பாக மகாலட்சுமி கல்வி குழுமத்தின் தலைவர் குஞ்சுதபதம் தலைமையில் கல்லூரி நிர்வாக இயக்குனர் திருக்குமரன் முன்னிலையில் வகிக்க கல்லூரி முதல்வர் முனைவர் அனிதாராமன் வரவேற்பு உரை. கல்லூரியின் 23வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அமைச்சர் நாசர் கலந்து கொண்டார். அமைச்சர்கள் 2021 24ஆம் கல்வியாண்டில் பயின்ற 600 மாணவிகளுக்கு பட்டமும் சான்றிதழும் வழங்கினர். பல்கலைக்கழக அளவில் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு வெள்ளி நாணயங்கள், கோப்பைகள், சான்றிதழ் வழங்கப்பட்டது. அவர்களின் பெற்றோர்களுக்கும் கௌரவ மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் இளங்கலை ஆங்கிலத்துறையை சார்ந்த மாணவி நாஹித் பர்வீன் உருது பாடத்தில் பல்கலைக்கழக அளவில் முதலிடம். மாணவிக்கு வெள்ளி நாணயம் மற்றும் சான்றிதழ் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக கல்லூரி துணை முதல்வர் முனைவர் சி. ராமசாமி நன்றியுரை நல்க நாட்டுப்பணி செய்யப்பட்ட விழா நிதி நிறைவு பெற்றது. அப்போது பேசிய அமைச்சர்கள், இளநிலை பட்டப்படிப்போடு மாணவிகள் நிறுத்திக் கொள்ளாமல் பட்ட மேற்படிப்புகளை தொடர வேண்டும். பெண்களுக்கு அரசு சார்பிலும் பல்வேறு சலுகைகளை வழங்கி பெண்களின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெண்களுக்காக இலவச பஸ் முதற்கொண்டு மாதம் 1000 உதவித்தொகை என தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றனர். இதனை சரியாக புரிந்தும் பயன்படுத்தியும் கல்வியில் வளர்ச்சியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பெண்களின் தனித்திறனுக்கு இந்த உலகம் மேடை ரத்தன கம்பளம் விரித்து காத்திருக்கிறது. அதனை முறையாக பயன்படுத்தி நீங்களும் இந்த சமூகத்திற்கு தங்களால் ஆன ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். பெண்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடந்த காலமெல்லாம் கடந்து போய்விட்டது. இனியும் சிறிய வட்டத்துக்குள் இருந்து விடாமல் உங்களின் அடுத்தடுத்த இலக்குகளின் எல்லைகளை நோக்கி விரிந்து பறந்து கிடக்கும் அனைத்து துறை செயல்பாடுகளை ஆராய்ந்து உங்கள் திறன்களை மேம்படுத்துங்கள் என அமைச்சர் பெருமக்கள் தெரிவித்தனர். நமது கல்லூரி தொடக்கப்பட்ட போது வெறும் 6 பாடப்பிரிவு இன்றைக்கு 18 இளநிலை பாடப்பிரிவு, 3 முதுநிலை பாடப்பிரிவுகளோடு இன்றைக்கு 650 மாணவிகள் பட்டம் பெறுகிறார்கள் என்று சொன்னால், உள்ளபடியே மகளிர் கல்லூரியில் தனி முத்திரை பதித்த கல்லூரி மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்பது பட்டமளிப்பு விழாவில் புரிகிறது. அதில் இளநிலை 621, முதுநிலை 29. அதில் சிறப்பு வாய்ந்த செய்தி என்னவென்றால், கல்லூரியின் பெயர் மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அதில் படிக்கிற மாணவி செல்வி நஹீத் என்ற மாணவி உருது பாடத்தில் பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பெறுகிறார் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கிற இஸ்லாமிய பெண் உருது பாடத்தில் முதலிடம் பெறலாம், பாராட்டலாம், வாழ்த்தலாம். ஆனால் மகாலட்சுமி என்று பெயர் தாங்கிய நமது கல்லூரியில் ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த மாணவி நஹீத் பல்கலைக்கழக அளவில் உருது மொழியில் முதலிடம் என்று சொன்னால் 1000 முறை பாராட்ட வேண்டும் இந்த கல்லூரியை, அந்த முயற்சியை, அவர் பக்கத்துக்கு பெற்று பாராட்டுவதை. அந்த வகையில் ஒரு இனிய நிகழ்வோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் இன்றைக்கு பெண் கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. பெண் கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அதற்கு அடையாளம் இந்த கல்லூரி. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் போய், ஆளுவதும் பெண்கள், சட்டம் ஆளுவதும் பெண்கள். இந்திய நாட்டின் முதல் குடிமகனே ஒரு சகோதரி என்ற பெருமையோடு இன்றைக்கு நாம் கோலோச்சுகிறோம் என்று சொன்னால், தாய் நாடு, தாய்மொழி, தாய்மண் என்பதற்கு அடையாளம் சகோதரிகளே நீங்கள் தான் என்பதை இன்றைக்கு அரசு உணர்ந்திருக்கிறது. அதனால்தான் பெண்களுக்கான திட்டங்களை அள்ளி அள்ளி வழங்குகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதில் குறிப்பாக வந்திருக்கிற இன்றைக்கு பட்டம் பெறுகிற 650 மாணவியர்களில் முதல் தலைமுறை பட்டதாரி என சொல்லப்படுபவர்கள் 168 பேர். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உலகம் தோன்றியது எப்போது? மனித இனம் தோன்றியது எப்போது? கல்வி தோன்றியது எப்போது? பாடப்பிரிவுகள் தோன்றியது எப்போது? இத்துணை ஆயிரம் ஆண்டுகள் ஆயும் 168 மாணவியர்கள் முதல் பட்டதாரியாக பட்டம் பெறுகிறீர்கள் என்று சொன்னால், இந்த மறுமலர்ச்சியை, இந்த புரட்சியை உருவாக்கி தந்த இயக்கங்கள் திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது.
இதுவரை யாரும் படிக்கவில்லை. என் பிள்ளை படிக்கிறாள். பேசுகிற கோபீசரியன் மிட்டா மிராஸ் அல்ல, லட்சாதிபதி விட்டு பிள்ளை அல்ல, பஸ் முதலாளி விட்டு பிள்ளை அல்ல, ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். முதல் பட்டதாரியாக படிக்க ஆரம்பித்தவன் தான். என்னை பற்றி வரவேற்புரையாற்றுவது சொன்னார்களே, BA படித்தார், BL படித்தார், MA படித்தார், MA படித்தார், MPhil படித்தார், PhD என்று இவ்வளவு உயரமும் இவ்வளவு கல்வி உயரமும் பெறுவதற்கு முதல் பட்டதாரி என்ற நிலையை என் குடும்பத்தில் நான் எட்டிய காரணத்தால் இன்றைக்கு எட்டியிருக்கிறேன். என் முகவரிக்காக சொல்லவில்லை. வறுமை என்பது கல்விக்கு தடை அல்ல, வறுமை என்பது முயற்சிக்கு தடை அல்ல. எங்கள் மாணவிகளே, முயலுங்கள். முதல் பட்டதாரியாக பட்டமேற்க வந்திருக்கிற நீங்கள் இன்னும் பல பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மகாலட்சுமி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியுடைய நோக்கம். உங்களை உருவாக்கி தந்த துறை தலைவர் பேராசிரியருடைய நோக்கம். அதை செய்து காட்டிட வேண்டும். தொடர்ந்து நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெறுகிற நம்முடைய மாணவிகள் 279 பேர். இந்த ஆண்டு மடிக்கணடி பெற்றவர்கள் 412 பேர். உலகம் உங்கள் கையில். இவ்வளவு திட்டம், இவ்வளவு அறிவிப்பு எதற்கு? அழியாத சொத்து கல்வி என்ற காரணத்தால். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், படியுங்கள், படியுங்கள், நன்றாக படியுங்கள். உங்கள் படிப்பை நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்கள் குடும்பத்தை திராவிட மாடல் அரசு பார்த்துக் கொள்ளும். நன்றாக படியுங்கள் என்று கல்விக்காக தன்னை அர்ப்பணித்து பணியாற்றுகிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் மடிக்கணி வழங்கி இருக்கிறோம், கல்வி அறிவை பெருக்கிக் கொள்ள. எங்கள் அண்ணன் அவர்களே, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களே, வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன்காக்கிற அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு கைகூப்பி சொல்கிறேன். நான் எத்தனையோ கல்லூரிகளுக்கு சென்றிருக்கிறேன், மகளிர் கல்லூரிக்கு சென்றிருக்கிறேன், இருபாலர் கல்லூரிக்கு சென்றிருக்கிறேன், பல்கலைக்கழகங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் நான் சென்ற கல்லூரிகளில் அறிந்தவரை, புரிந்தவரை, தெரிந்தவரை அதிகமான சிறுபான்மை மகளிர் முஸ்லிம் பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரியும் நம்முடைய மகாலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி என்ற பெருமையோடு பாதுகாப்பாக படிக்கிறார் என்று சொன்னால், புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு கல்வி அறிவி தருகிற மகாலட்சுமி கல்வி நிறுவனம் இன்னும் பல கல்லூரிகளை உருவாக்கிவிட வேண்டும் என்ற ஆசை. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்,